திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் திங்கள்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். பாசுரம். ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் உன்னத தந்தையின் மாட்சிமையே. ஒளியின் ஒளியே, ஒளியின் ஊற்றே, உளத்துள் ஒளியை பொழிவாயே. உண்மை ஞாயிறு நீரன்றோ, எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே. உண்மையின் தூய ஆவியாரை திண்ணமாய் எமக்கு பொழிந்திடுக. முடிவில்லா மகிமை உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தையை யாம் அடிபணிந்தின்று வேண்டிடுவோமே. அவல பாவநிலை அகற்றிடவே, கொடியவன் சூழ்ச்சியை எதிர்த்திடவும், கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும், கடினமாய் உழைக்க எமை தூண்டிடவும், கோதிலா நேர்வழி நடந்திடவும், உளத்தை அவரை ஆண்டு நடத்திடவும், உடலை தூயதாய் காத்திடவும், ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துலங்கிடவும் வேண்டிடுவோம். கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும், நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும். மாண்புயர் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம். மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் கழிக. வைகரை ஒளி போல் இன்று மிளிர்க. பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க. அகமும் உள்ளிருளை அகற்றிடுக. பொழுது புலர்ந்தது, ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார். முழுதும் மகன் தந்தையுள் இருக்க, முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார். ஆமீன். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். வான் படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை நினைத்து களி கூறுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் இறைவா, ஓம் பீடங்களின் அடைக்கலாம் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கும் சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்வார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள். முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயோனில் காண்பார்கள். படைகளின் ஆண்டவரை, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளை, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்று இடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளை மேலானது.
பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயில் காவலனாய் நிற்பதே மேலானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றோராய் நடப்போருக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் பேறு பெற்றோர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும். எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. மக்கள் இனங்களின் குடும்பங்களை மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கே சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். தானிய படைகளுடன் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடம் கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவால் தீர்ப்பிடுவார் என்று வேற்றினத்தாரிடையே கூறுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்து உள்ளவனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும். ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அவர் ஒருவரே வியப்புக்குரிய செயல்களை செய்துள்ளார். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. முதல் வாசகம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். ஏகோது இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆட்சோரை ஆண்ட கானானிய மன்னன் யாபினிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார்.
அவனுடைய படைத்தலைவன் சீசரா அரோசத் கோயிமில் வாழ்ந்து வந்தான். இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர், ஏனெனில் அவனிடம் 900 இரும்பு தேர்கள் இருந்தன. அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரேலரை கடுமையாக ஒடுக்கினான். அச்சமயத்தில் இஸ்ரேலருக்கு இறைவாக்கினரும் இலப்பீதோத்தின் மனைவியுமான தெபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரீச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரேலர் அவரிடம் செல்வர். நப்தலியில் இருந்த கேதேசில் வாழ்ந்த அபினோவாமின் மகன் பாராக்கை அவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார், நீர் போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிலிருந்து 10,000 பேரை சேர்த்து கொள்ளும். யாபீனின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உம் கையில் கொடுப்பேன் என்றார். பாராக்கு அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன், ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது, ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கேதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கேதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். தெபோராவும் அவருடன் சென்றார். கேனியரான ஏபேர் மோசேயின் மாமனார் ஒபாபின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர் கேதேசுக்கு அருகில் சானானிடமிலிருந்த கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார். அபினவாமின் மகள் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர். சீசரா தன்னிடம் இருந்த மொத்தம் 900 இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் அரோசாத் கோயிமிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான். தெபோரா பாராக்கிடம், எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார், ஆண்டவர் உம்முன் செல்லவில்லையா என்றார். பாராக்கு தாபோர் மலையில் இருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாள் முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார். சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான். பாராக்கு தேர்களையும் படையையும் அரோசாத் கோயும் வரை துரத்தினார். சீசராவின் படை முழுவதும் வாள் முனைக்கு இரையாயிற்று, ஒருவர் கூட தப்பவில்லை. சீசரா கேனியரான எபேரின் மனைவி யாவேலின் கூடாரத்திற்கு ஓடினான், ஏனெனில் ஆட்சோர் மன்னன் யாபீனுக்கும் கேனியரான எபேரின் வீட்டுக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவி இருந்தது. யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும் என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றார். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாயிருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். அவன் அவரிடம், கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள், எவனாவது வந்து இங்கு ஓர் ஆள் இருக்கின்றானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான். அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடாரம் முளை ஒன்றையும் சுத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்து கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து, அவன் நெற்றி பொட்டில் முளை தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான். இதோ பாராக்கு சீசராவை துரத்தி கொண்டு வந்தார். யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார். யாவேல் அவரிடம், வாரும், நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார். அவரும்
அவருடன் உள்ளே செல்ல, இதோ சீசரா இறந்து கிடந்தான். கூடார முளை அவன் நெற்றி பொட்டில் அடிக்கப்பட்டு இருந்தது. இவ்வாறு அந்நாளில் கடவுள் கானானிய மன்னன் யாபீனை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார். இஸ்ரேல் மக்களின் கை மேன்மேலும் வலுவடைந்து கானானிய மன்னன் யாபீனை நசுக்கி அழித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நமது ஜெபம் பொதுவானது. ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. அனைத்திற்கும் மேலாக சமாதானத்தையும் ஒற்றுமையையும் போதிப்பவர் நாமே தனியாகவோ நமக்கு மட்டுமோ செபிப்பதை விரும்பவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என்று நாம் கூறுவதில்லை. என் அனுதின உணவை எனக்கு இன்று அளித்தருளும் என்றும் நாம் கூறுவதில்லை. ஒவ்வொருவரும் மன்னிக்கப்படவும் சோதனையில் விழாதிருக்கவும் தீமையிலிருந்து இரட்சிக்கப்படவும் வேண்டும் போது தனக்காக மட்டும் கேட்பதில்லை. மாறாக பொதுவாக ஜெபிக்கும்போது ஒரு கூட்டமாக நாம் ஜெபிக்கின்றோம். ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஜெபிக்காமல் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஏனெனில் இறை மக்கள் அனைவரும் ஒன்றே. ஆகவே இறைவன் ஐக்கியம், சமாதானம் மற்றும் ஒற்றுமையின் போதகர். அனைத்து மனிதரையும் தன்னில் மட்டுமே பெற்றிருந்தாலும் அனைத்து மனிதருக்காகவும் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டுமென ஆசிக்கின்றார். தீச்சுளையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞர் மூவரும் ஜெபத்தின் இந்த விதியை கடைபிடித்தனர். ஆவியின் பிணைப்பினால் ஒன்றித்த அவர்கள் ஒரே ஜெபத்தை ஒன்றாய் கூறினர். புனித மறைநூலின் சாட்சியம் இந்நிகழ்ச்சியை நமக்கு வர்ணிக்கின்றது. இவ்வாறு நமது ஜெபத்தில் இவற்றை நாம் பின்பற்றலாம். பிறகு மூவரும் ஒன்றாய் பாடத் தொடங்கி இறைவனை வாழ்த்தினர். கிறிஸ்து இன்னமும் அவர்களுக்கு ஜெபிக்க கற்பிக்காவிட்டாலும் ஒரே குரலாய் அவர்கள் ஜெபித்தனர். இதன் பொருட்டே அவர்கள் ஜெபம் சம்மதிக்க செய்வதாகவும் பயனுள்ளதாகவும் விளங்கிற்று. அவர்களது எளிமையான ஆன்மீக சமாதானத்தின் ஜெபம் ஆண்டவரின் பிரசன்னத்தை ஆதாயமாக பெற்றது. இவ்வாறே விண்ணேற்றத்திற்கு பிறகு அப்போஸ்தலர்களும் சீடர்களும் இவ்வாறு ஒன்றாய் ஜெபிப்பதை நாம் காண்கின்றோம். மறைநூல் கூறுவது, அவர்கள் அனைவரும் பெண்களும் இயேசுவின் தாயான மரியாளும் அவரது சகோதரர்களும் ஒன்றாய் இணைந்து தொடர்ந்து ஜெபித்தனர். தனது இல்லத்தில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் ஒற்றுமையின் பிணைப்பை அமைக்கும் இறைவன் அவரது இறை இல்லத்தில் ஒற்றுமையாய் ஜெபிப்பவர் மட்டுமே நித்தியத்திற்கும் அனுமதிக்கப்படுவர் என்று அவர்களது ஜெபத்தின் அவசரமும் ஒற்றுமையும் அறிவிக்கின்றது. என் அன்பு நண்பர்களே, நமது விசுவாசத்தின் மாபெரும் மறைப்பொருட்களை ஆண்டவரின் ஜெபம் கொண்டுள்ளது. இச்சில வார்த்தைகளில் பெரும் ஆன்மீக வல்லமை உள்ளது. ஏனெனில் இறை போதனையின் இந்த சுருக்கம் நமது ஜெபங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் கொண்டுள்ளது. ஆகவே ஆண்டவர் நமக்கு தாம் கட்டளையிடுகின்றார். ஆகவே இவ்வாறு ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நாம் புதிய மனிதர். நாம் மீண்டும் பிறந்து அவரது அருளால் மீண்டும் இறைவனிடம் இணைந்துள்ளோம். நாம் ஏற்கனவே அவரது பிள்ளைகளாய் மாறியுள்ளோம். தந்தாய் என நாம் கூற முடியும். அருளப்பர் இதனை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அவரது சொந்த இல்லத்திற்கே அவர் வந்தார். அவரது சொந்த மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர் அனைவருக்கும், அவரது பெயரில் விசுவசித்த அனைவருக்கும் இறைவனின் பிள்ளைகளாகும் வல்லமையை அவர் அளித்தார். நன்றி செலுத்துவதன் வழியாக நீங்கள் இறைவனின் பிள்ளைகள் என்ற விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவான இறைவனை கூவி அழையுங்கள். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால்
உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. மன்றாட்டுகள். மனு உடல் ஏற்ற தம் மகனின் வாழ்வில் இறைவன் மனித உழைப்பின் மாண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார். இதை மனதில் கொண்டு நாம் மன்றாடுவோம். ஆண்டவரை எம் உழைப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உம்மை போற்றுகிறோம். எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அளித்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எம் உழைப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும்போது எம்மோடு இருந்தருளும். நாங்கள் உம்முடைய உலகத்திலேயே வாழ்ந்து உழைக்கிறோம் என்று நினைவில் கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே எம் உழைப்பை ஆசீர்வதியும். இவ்வுலகில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப துணை புரியும். ஆண்டவரே எம் உழைப்பை ஆசீர்வதியும். எம்மோடும் இன்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் நீர் இருந்தருளும். நாங்கள் இவ்வுலகிற்கு உமது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்குவோமாக. ஆண்டவரே எம் உழைப்பை ஆசீர்வதியும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, நீரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர். இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டு நடத்தியருளும். உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை, சொல், செயல் இவற்றை நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உமது அருளினால் இன்றும் என்றும் விடுதலையடைந்து மீட்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.